மக்களே 3வது புறமாக பார்த்துருப்பீங்க. இதை பற்றியா நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம லைவை பார்த்துட்டு இதெல்லாம் கட் பண்ணி விட்டு நம்மளே போயிட்டுருக்கோம். ஆனால் பிக் பாஸ் வந்து பாருங்கள், இது ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி வந்து இவர் புறவாக போட்டு 2வது புறமோ இதே தான், 3வது புறமோ இதே தான். இது என்ன நடக்குதுங்கிறத நான் சிம்பிளாக சொல்லிடுறேனே. அதாவது விஷால் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா பின்னாடி அலையிறான். பவித்ராவுக்கு வந்து ரூட் விட்றான். பவித்ரா வந்து லைக் பண்ணிட்டு இருந்து விஷால் யாருக்கு ரூட் விட்றான்? பவித்ராவுக்கு. இப்போ என்னன்னா தர்சிகா யார் லவ் பண்ணுது? லவ்வே பண்ணுது யாரை? விஷாலை வந்து தர்சிகா என்ன பண்ணுது? லவ் பண்ணுது. புரியுதுங்களா? இன்னொரு பக்கம் இதே விஷால அன்சா என்ன பண்ணுதுன்னா க்ரஷ். அது என்னென்னா ஒரு மார்க்கமாக நடந்துக்குவாங்க இல்லையா? ஒரு க்ரஷ்னால் அப்படியே அவங்க பார்க்கும்போது பொசிஷன் ஆகிறது, அப்படியே அவங்க அந்த பெண் அந்த தான் நினைக்கிற ஆளோட இன்னொரு ஆள் பழகுனா அவங்கள பிரித்து விட்றது, அந்த மாதிரி ஒரு வேலை என்ன யார் பார்க்குறா? க்ரஷ்ஷாக இருந்துக்கிட்டு அன்சிதா. இதான் மொத்த சப்ஜெக்ட்டு. விஷால் அப்படிங்கிற கேடுகட்டவர் வந்து ஒரு மன்மதனாக மாறிட்டார். அவர் வந்து பவித்ரா ரூட்டு விட, அன்சிதா வந்து விஷாலை வந்து க்ரஷ் பண்ண, தர்சிகா வந்து விஷாலை லவ் பண்ண, இவ்வளோ தான். இது முழுக்கவே எப்படின்னா ஒரு குப்பையை கொண்டு வந்து இது ஒரு ப்ரொமோடா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் அன்சிதா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை அப்படி கிடையாது, நான் வந்து அவனை வந்து க்ரஷ் பண்ணவே இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைங்கும்போது உடனே பவித்ரா பக்கத்தில் உட்காந்து அவன் சாப்பாடு ஊட்டி விட்டால் நீ வந்து சாப்பிடுகிறாய், அவன் வந்து உன்னை இதை செய்தால் நீ வந்து இதை செய்கிறாய். இதான் கண்டென்ட். இன்னொரு பக்கம் வந்து தர்சிகா என்ன பண்ணுது? அவன் கூட ரகசியமாக விஷால் கூட அப்படி ரகசியமாக 2 பேரும் இந்த படத்தை பாருங்கள் அப்படி பேசுகிறது இஷ்டத்துக்கு. முடியாடா சாமி, இது ஒரு காதல், இது ஒரு கன்றாவதி, இதை கொண்டு வந்து பேச உடனே இந்த ஆனந்திங்கிற அதை ஃபூ 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 ஒன்றுமே இல்லைங்க. ஊதிக்கிட்டே என்ன ஆகுது? அதை விஷயத்தை பெருசாக்கி அதை அன்சிதாட்ட கேட்டு உனக்கு அப்படி இருந்தால் நீ வந்து சொல்லிவிடு, வச்சு விடு. உடனே அன்சிதா எனக்கு வெளியே அப்படி ஆதி விடு. இருக்கலே பிக் பாஸ்லேயே ஒஸ்ட்டு இதுதான். அங்கே அவ்வளோ கண்டென்ட் போயிட்டுருக்கு. அப்படி ஒரு ஃபயராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சூரிக்கும் சவுண்டுக்கும் நடந்த சண்டையை போட்டிருக்கலாம். இல்லாட்டினா இப்போ லைவில் நடக்கிற அந்த சவுண்டு கொடுக்குற ரிப்ளேக்களை வந்து போட்டிருக்கலாம். ஒன்றுத்துக்கு இல்லாமல் இருக்குது மக்களே. இவ்வளோ தான் சிம்பிள். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.